அனைவருக்கும் கிறிஸ்மஸ் விழாக்கால நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தி முதற்கொடிக்கே மோகக்கொடி படர்ந்து அத்தி பழுத்தது, அருள் என்னும் கத்தியினால் மோகக்கொடி அறுக்க முத்திப்பழம் பழுக்கும், ஏக கொடி எழும் காண் என்று திருக்களிற்றுப்படியார் என்கின்ற சைவ சித்தாந்த நூலிலே இருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டது. 3 கொடிகள் இந்த பாடலிலே சொல்லப்படுகின்றன. ஒன்று முத்தி முதற்கொடி, இரண்டாவது மோகக்கொடி, மூன்றாவது ஏக கொடி. இந்த முத்தி முதற்கொடி என்பது முதலாவது மனிதனாகிய ஆதாமை குறித்தது. மோகக்கொடி என்று சொல்லுவது சாத்தான், பாவத்தை கொண்டு வருகின்ற சாத்தானை குறித்தது. மூன்றாவது ஏக கொடி என்பது நம்மை எல்லாம் படைத்து ஆண்டு வருகின்ற கடவுளை குறித்தது. இந்த மூன்றுமே கொடி 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 என்று சொல்லுபவை உருவகமாக சொல்லப்படுகின்றன. அதில் அருள் என்னும் கத்தி என்பதாக ஒன்று வருகிறது. இந்த உருவகம் யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் இயேசுபெருமானை குறிக்கிறது. இந்த பாடலின் கருத்து என்ன என்று சொன்னால், முத்தி முதற்கொடியிலே மோகக்கொடியானது படர்ந்து அத்தி பழுத்தது. அதாவது கடவுளினுடைய சாயலாக படைக்கப்பட்ட முதல் மாந்தனாகிய ஆதாமின் மேல் மோகம் என்கின்ற அந்த கொடி, பாவமான கொடி, சாத்தானின் மூலமாக அவனை படர்ந்து முத்திப்பழம் பழுக்க விடாதபடிக்கு அவனை தடுத்து போட்டது, நெருக்கி போட்டது. ஆகையினால் மறுபடியும் அந்த முத்தி கொடியில் முத்திப்பழம் பழுக்க வேண்டும். அத்திப்பழம் என்று சொல்லுவது மரணத்தை குறிப்பது. இந்த மரணமானது முதல் மனிதனாகிய ஆதாமின் மூலமாக இந்த உலகத்திற்குள்ள எல்லா மாந்தர்களையும் அவனுடைய கீழ்ப்படியாமையினால் அழித்து போட்டது. ஆகையினால அந்த முத்தி கொடியிலே மறுபடியும் முத்திப்பழம் பழுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏக கொடி என்பதாக சொல்லப்படுகின்ற, ஏகன் என்பது ஒருவன், உயர்ந்தவன், கடவுள் என்கின்ற பொருளை குறிப்பது. அவரே இந்த உலகத்தில் அருள் என்னும் கத்தியை அனுப்பி அந்த மோகக்கொடியை அறுக்கிறார். அதனால முத்திப்பழம் மறுபடியும் பழுக்கிறது. அப்போ அருள் என்னும் கத்தி என்று சொல்லுவது இயேசுபெருமானை குறித்தது. அருள் என்பதற்கும் கத்தி என்பதற்கும் என்ன தொடர்பு? முரண்பட்டதாக அது அமைந்திருக்கின்றது. இதை சொல்லுகின்ற போது குலசேகர பெருமாள் 4000 திவ்ய பிரபந்தத்திலே பாடியிருக்கின்ற ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தெறினும் வித்துவக் கொட்டு அம்மா ஆளா உனது அருளே பார்ப்பன் அடியேனே. இந்த குலசேகர ஆழ்வார் சொல்லுகின்ற போது, மருத்துவர் ஒருவரிடத்திலே நாம் ஒரு நோயாளியாக செல்லுகின்ற போது நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற ஒரு கட்டி அல்லது இந்த உடலுக்கு ஊறு விளைக்கின்ற ஏதாவது ஒரு வளர்ச்சியை அவர் தன்னுடைய கத்தியை வைத்து கொண்டு அறுத்து அதை நீக்கி விடுகின்றார். அவர் செய்வது அந்த வாளால் அறுத்து நம் உடம்பிலே இருக்கின்ற அந்த புற்றுநோய் போன்ற ஒரு வளர்ச்சியை அவர் அறுத்து நீக்கி விடுகின்ற போது நமக்கு உடல் நலம் திரும்பவும் பெறுகின்றோம், நமக்கு கிடைக்கின்றது. அப்போ அந்த மருத்துவன் பால இந்த நோயாளிக்கு எந்த விதமான கோபமோ அல்லது வருத்தமோ வருவது இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த வாளை வைத்து தன்னுடைய உடம்பினை கீறி அதை அகற்றுகின்ற போது மட்டும்தான் நமக்கு உயிரானது, நம்முடைய உடலிலே இருக்கின்ற நோய் நீங்கி சுகம் கிடைக்கின்றது. ஆகையினால மருத்துவர்களிடத்திலே நமக்கு மாளாத காதல் நமக்கு வருகின்றது. அதுபோல இந்த முதல் பாடல் திருக்களிற்றுப்படியாரிலே வருகின்ற இந்த பாடலிலே அவர் சொல்லுகின்ற போது, அருள் என்னும் கத்தியினால் மோகக்கொடி அறுக்க முத்திப்பழம் பழுக்கும். இந்த உலகத்திலே இருக்கின்ற மாந்த இனம் அனைத்தையுமே பற்றி கொண்டிருந்த
பாவத்தின் மூலமாக வந்திருக்கின்ற மரணம். இந்த மரணத்தை முற்றிலுமாக இந்த சந்ததியிலே இருந்து, மாந்த இனத்திலே இருந்து அதை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் அருள் வடிவம் கொண்டு தன்னுடைய கத்தி, பாவத்தின் மேல் கடவுளுக்கு இருக்கின்ற ஆற்ற முடியாத ஒரு எதிர்ப்பு சக்தி, அதை நீக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையில பாவத்தின் மேல் அவருடைய கோபம் வந்து அதை நீக்குகின்றது. இந்த பாடல் அதைத்தான் அது குறிக்கின்றது. அப்போ முதற்கொடி என்பது முதல் மனிதனாகிய ஆதாம், மோகமான கொடி என்பது சாத்தான், அவன் மூலமாக விளைக்கப்பட்டிருக்கின்ற பாவம், மரணம். ஏகக்குடி என்பது கடவுள், அவர் அனுப்பி இருக்கின்ற அருள் என்னும் கத்தி. திருவள்ளுவ பெருமான் சொல்லுவார், அன்பு ஈன் அருள் என்னும் அன்பு ஈன் குழவி என்று சொல்லுவார். குழவி என்பது குழந்தை, அன்பு ஈன்றெடுத்த அருள். அப்போ அந்த அருளைத்தான் குலசேகர பெருமாளும் சொல்லுகின்றார், நீ என் மீது கோபம் கொண்டு எதையுமே மீளா துயர் தந்தாலும் கூட உன்னுடைய அருளையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன். ஆகையினால இந்த கிறிஸ்மஸ் விழா காலங்களிலே இயேசு பெருமான் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே அருள் குழந்தையாக அவர் ஏன் பிறந்தார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் நம்மை வீழ்த்திய பாவ மனிதனாகிய, பாவத்திற்கு மூல காரணராகிய சாத்தானை வெல்லுவதற்காக, அவனை முற்றிலும் அழிப்பதற்காக வேண்டி அவர் இந்த உலகத்தில் மாந்தனாக பிறந்தார். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.